காலம் எல்லாம் முந்தன் பின்னே அடி என்ன இது என்ன மாயம் நீ தொட்ட பின்னே இல்லை காயம் இதயம் என் இதயம் உன்னிடத்தில் வந்ததென்னே காதலது பெண்ணே நூலகம் கண்ணிமைகள் ரெண்டும் புத்தகம் திறந்தே படித்தேன் கவிதைகள் உன்னுள் ஆயிரம் என்னை நான் மறந்தேன் வெண்ணிலே பறந்தேன் என்னை அள்ளி தந்தேன் உன்னிடம் ஓ எதுவும் இல்லை பெண்ணே என்னிடம் அடி என்ன இது என்ன மாயம் நீ தொட்டு பின்னே இல்லை காயம் இதயம் என் இதயம் உன்னிடத்தில் வந்ததென்ன உதிரத்தில் காதல் வந்ததே உறக்கத்தில் உன் பேர் சொன்னதே எதுக்காக என்கிட்ட போய் சொல்லி என்ன ஊருக்கு அனுப்பி வச்ச? காதல்ன்ற பேர்ல எதுக்கு என்ன முட்டாளாக்கி ஏமாத்த பார்த்த? ஐயோ நிக்கல், நான் உன்னை ஏமாத்தவும் இல்ல, உன்கிட்ட போய் சொல்லவும் இல்ல. இன்ஃபேக்ட் நீ போனதுக்கு அப்புறம் என் பேரண்ட்ஸ் இங்க வருவாங்கன்னு எனக்கே தெரியாது. நானே உன்கிட்ட சொல்லலன்னு தான் இருந்தேன். Just shut up. நான் உன்னை காதலிக்கிறது உண்மைதான். அதுக்காக நான் உன்னுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் கண்டுக்காம விட்டுருவேன் நினைக்காத. நீ எதுக்கு என்ன ஊருக்கு அனுப்புனன்னு எனக்கு தெரியாது. நான் போனதுக்கு அப்புறம் இத்தனை நாளா நீ மறைச்சு வச்சிருந்த உண்மை, நீ பிரெக்னன்ட்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுன்றது எனக்கு தெரியும். அபி பாட்டிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதும் அவங்க அபிய வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டாங்கன்ற விஷயமும் எனக்கு தெரியும். இதெல்லாம் உன்கிட்ட யார் சொன்னது? அது தேவையில்லாத விஷயம். நீ என்கிட்ட பொய் சொல்லியிருக்க, என்னை ஏமாத்தி இருக்க, என்ன வச்சு நீ கேம் ஆடி இருக்கன்றதுதான் உண்மை. நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்ல நிக்கு. தனு, என்னோட எண்ணத்துல எந்த மாற்றமும் இல்ல. நான் உன்னை காதலிக்கிறேன். நீ சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஓ சந்தோஷம் அபி கிட்ட தான் இருக்குன்னா எனக்கு ஓகே தான். நீ அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பானா எனக்கு சம்மதம் தான். நிக்கில இவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஆனா நீ அபிய கல்யாணம் பண்ணிக்கணும்னா அவன்கிட்ட உண்மையை சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கணும். அதாவது உன் வயித்துல வளர்ற அந்த குழந்தை ஏன் குழந்தைன்ற உண்மையை சொல்லணும். அந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா நான் விட்டு கொடுத்துறேன். நீ அவனே கல்யாணம் பண்ணிக்கோ, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனா ஒருவேளை பொய் சொல்லி நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டனா அதுக்கப்புறம் வாழ்க்கை பூரா உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு பிரச்சனையா தான் நான் இருப்பேன். இந்த முடிவை நான் உன்கிட்டயே விட்டுறேன் தனு. அந்த உண்மையை நீ சொல்ல போறியா இல்ல நான் சொல்லவா? உனக்கு 24 hours டைம் தரும் தனு, வெறும் 24 மணி நேரம். அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் கூட நான் உன் பேச்சை கேட்க மாட்டேன். இந்த தடவை நான் சொல்றத விளையாட்டை எடுத்துக்காத தனு. அதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கையில
நான் விளையாட வேண்டியதாயிடும். ஓ மை காட், தனுவோட வயித்துல வளருது நிக்கிலோட குழந்தையா? இவெல்லாம் என்ன மிரட்டிட்டு போறோம். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இந்த பிரச்சனையில இருந்து எப்படி தப்பிக்கிறது? கடவுளே, ஒவ்வொரு மனுஷனும் ஒருத்தரை கொலை பண்ணிக்கலாம்னு பெர்மிஷன் இருந்ததுன்னா நான் இவனை தான் கொலை பண்ணுவேன். யாரை கொலை பண்ண பிராக்டிஸ் பண்ற தனு? கொலையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே, நான் சும்மாதான். நீ எப்ப வந்த? கரெக்ட் டைமுக்கு. இது வரைக்கும் நான் எவ்வளவோ கேரக்டர்லெஸ் பொண்ணுங்களை பார்த்திருக்கேன் தானே, ஆனா ஒன்ன மாதிரி ஒருத்தியை பார்த்தது. உனக்கு கேரக்டர்லெஸ் பொண்ணுங்களோட தலைவியா இருக்கிறதுக்கான மைண்ட் யுவர் லாங்குவேஜ் ஆலியா. நீ என் ஃப்ரெண்டுங்கிறதுனால உன் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி பேச. ஓ ரியலி? ஃப்ரெண்டுக்கு நடுவுலயே நீ சீக்ரெட் மெயின்டைன் பண்றியா? என்ன சீக்ரெட்? ஆலியா, நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு எனக்கு எதுவுமே புரியல. புரியலையா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறியா? வெக்கமே இல்லாம உன்னால எப்படி இப்படி இருக்க முடியுதுன்னு தெரியல. லவ் பண்றது என் அண்ணாவா, ஆனா குழந்தை இன்னொருத்தனோடதான். கண்டுபடி உளராதா? இதுக்கு மேலேயே உன்னால என்னை ஏமாத்த முடியாது தானோ. எனக்கு எல்லாம் உண்மையை தெரிஞ்சு போச்சு. உன் வயித்துல வளருது அபி அண்ணாவோட குழந்தை இல்ல, அந்த பிரபாவோட ஃப்ரெண்ட் நிக்கிலோட குழந்தை தான் வளருது. இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் நீ ஒத்துக்க மாட்டேன்னு இருந்தீனா, இப்பதானே அந்த நிக்கில் போனா, நான் கீழே போய் அவனை உடனே மேல கூட்டிட்டு வரேன். அவனே அவன் வாயில. வேண்டாம் ஆலியா, ப்ளீஸ் அவனெல்லாம் கூப்பிடாத. என்ன மாட்டி போன பயப்படுறியா? ஏன் தனு, நீ அவனோட தப்பு பண்ணும்போது உனக்கு அசிங்கமா தெரியல? Tell me you didn't sleep with him. Answer me, Tanu. Did you sleep with him or not? Yes, I did. ஆனா அது என்னையும் அறியாம தெரியாம நடந்தது. நான் அன்னைக்கு ட்ரிங்க் பண்ணிருந்தேன். என் சுய நினைவுல இல்ல அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்ல. ஆலியா, அதுதான் என் லைஃபோட worst and weak momentன்னு சொல்லலாம். அது உன்னோட வீக் மொமெண்டா இருந்திருக்கலாம். ஆனா இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இப்போவும் நீ போதையில தான் இருக்கியா? நீ பண்ணிட்டு இருக்கிறது எவ்வளவு பெரிய தப்புன்னு உனக்கு தெரியலையா? இல்ல எல்லாத்தையும் தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கியா தானோ? ஆலியா, ப்ளீஸ் நடந்த விஷயத்தெல்லாம் அபி கிட்ட மட்டும் சொல்லிடாத. Oh, just please leave me. நீ செஞ்ச இந்த அசிங்கமான காரியம் எல்லாருக்கும் தெரிஞ்சே ஆகணும். அண்ணாக்கு இந்த உண்மை தெரிஞ்சே ஆகணும். அதையும் நான் என் வாயால சொல்ல போறேன். I am going to tell him the truth. ஆலியா நோ. ஆலியா சொல்றது கேளு. ஆலியா, இது தெரிஞ்ச அபி என்ன வெறுத்துருவா. பிரக்யா அவன் லைஃப்குள்ள வந்துருவா. ப்ளீஸ் ஆலியா, அபி கிட்ட சொல்லிடாத. I am your friend, right? ப்ளீஸ் அப்படிலாம் பண்ணிடாத. Yes, Tanu, you are my friend. ஆனா அபி என்னோட அண்ணா. இப்போ அந்த உறவுக்கு எந்த அர்த்தமும் இல்லாம போச்சு. அதனால அவ தண்டனை அனுபவிச்சே ஆகணும். உன்னோட வயித்துல வளர்ற குழந்தைக்கு அவன் காரணம் இல்லைனாலும் உன் குழந்தைக்கு அவனோட இனிஷியல் கிடைக்க போகுது. அதுதான் அவனுக்கு கிடைக்க போற தண்டனை. மறந்து போய் கூட இதெல்லாம் உனக்காக நான் செய்யறேன்னு மட்டும் நினைச்சுக்காத. நோ, நாட் அட் ஆல். சிம்பிளா சொல்றேன், இப்போ எனக்கு உன் மேல எந்த நம்பிக்கையும் இல்லை. ஏன்னா உன்னால உன் காதலுக்கு துரோகம் செய்ய முடியும்னா உன் ஃப்ரெண்டுக்கு உன்னால ஈஸியா துரோகம் பண்ண முடியும்ல? இல்ல ஆலியா, நான் உனக்கு என்னைக்குமே துரோகம் பண்ண மாட்டேன். நான் என் அபி அடையணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஆலியா, உன்னோட நாடகத்தையும் நடிப்பையும் கொஞ்சம் நிறுத்துறியா? நீ அண்ணாவை உண்மையா காதலிக்கவே இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ அண்ணாவோட பேருக்காக ஆசைப்படுற, அவன் பணத்துக்காக ஆசைப்படுற. அதனால தான் நீ அவன் கூட சேர்ந்து வாழணும்னு துடிக்கிற. பட் யூ டோன்ட் வரி தனு, உன்னோட கனவை நான் நனவாக்குறேன். ஏன்னா உன்னோட கனவோட சேர்த்து என் கனவும் நனவாக போகுதுங்கிற நம்பிக்கை வந்துடுச்சு. அந்த அபிய ஒரேடியா அடிச்சு அவனை ஒண்ணுமே இல்லாம நிக்க வைக்க போறேன். பட் யூ நோ வாட், எது நடந்தாலும் ஒரு விஷயத்தை மட்டும் நீ மறந்துடாத. ஐ நோ யுவர் சீக்ரெட். ஒருவேளை தப்பி தவறி கூட என்ன ஓவர் கிராஸ் பண்ண நினைச்சினா என்னை விட ஒரு மோசமானவளை நீ பார்க்க மாட்டேன். நான் அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டேன். ஓகே,